ஹமாஸை ஒழிக்க 2 லட்சம் கோடி செலவு செய்தும் வீண். டெல் அவிவை நோக்கி 5 ராக்கெட்டுகளை ஏவி பலத்தை நிரூபித்த ஹமாஸ். கடந்த ஆண்டு நடந்த அக்டோபர் 7ஆம் தேதி தாக்குதலில் பலியானவர்களுக்கு அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சிகளை இஸ்ரேல் நடத்தி கொண்டிருந்த வேளையில் யாரும் எதிர்பாராத விதமாக காசாவில் இருக்கும் ஹமாஸ் படை திங்கட்கிழமை அதிகாலை டெல் அவிவை நோக்கி தொடர்ச்சியாக 5 ராக்கெட் ஏவுகணைகளை அனுப்பி கதி கலங்க வைத்திருக்கின்றது. ஹமாஸின் ராக்கெட் தாக்குதலில் 2 பேர் படுகாயமடைந்திருப்பதாக இஸ்ரேல் கூறியிருக்கின்றது. இந்த தாக்குதலை ஹமாஸ் காசாவில் உள்ள கான் யூனிஸ் பகுதியில் இருந்து நடத்தி இருக்கலாம் என்று கணித்து அங்குள்ள மக்களை வெளியேறுமாறு இஸ்ரேல் அறிவித்துள்ளது. கிழக்கு திசையிலிருந்து கான் யூனிஸ் பகுதியை கைப்பற்ற கடந்த பல மாதங்களாக இஸ்ரேல் முயற்சித்தும் தோல்வியையே தழுவியிருக்கின்றது. ஹமாஸின் இந்த தாக்குதல் மூலம் கடந்த ஓராண்டாக 2 லட்சம் கோடி ரூபாய் செலவு செய்தும் இஸ்ரேலால் ஹமாஸ் படையின் உறுதித்தன்மையை குலைக்க முடியவில்லை என்பது தெரிய வருகின்றது. கடந்த ஆண்டு அக்டோபர் 7ஆம் தேதி ஹமாஸ் நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலைச் சேர்ந்த 1200 பேர் பலியாகினர். மேலும் 250 பேர் கைதிகளாக பிடித்துச் செல்லப்பட்டனர். இவர்களில் 100க்கும் மேற்பட்டவர்களை கைதிகள் பரிமாறிக்கொள்ளும் அடிப்படையில் ஹமாஸ் படை விடுவித்தது. மேலும் சிலர் காசாவில் இஸ்ரேல் நடத்திய தாக்குதலில் உயிரிழந்தனர். இன்னும் 100 பேர் வரை காசாவில் ஹமாஸ் படையினரின் கட்டுப்பாட்டில் இருந்து வருகின்றனர். போர் நிறுத்தம் செய்து பணைய கைதிகளை உடனே விடுவிக்க வேண்டும் என்று இஸ்ரேலில் ஏராளமான போராட்டங்களை அந்நாட்டு மக்கள் தொடர்ந்து நடத்தி வருகின்றனர். ஆனால் இதை எதையுமே பொருட்படுத்தாத இஸ்ரேல் அரசு தொடர்ச்சியாக காசா பகுதியில் குண்டு மழையை பொழிந்து வருகின்றது. இதுவரை 42,000க்கும் அதிகமான பொதுமக்கள் காசா பகுதியில் இஸ்ரேல் இராணுவத்தால் கொல்லப்பட்டிருக்கின்றனர். அவர்களில் 17,000 பேர் குழந்தைகள் என்றும் 11,000 பேர் பெண்கள் என்றும் கூறப்படுகின்றது.